இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 2 சாமுவேல் 21 அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமாகிய இஸ்பி பெனோப் என்னும் இராட்சச புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். இந்த வசனங்களிலே தாவீதை இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலின் விளக்காக அவர்கள் பார்த்ததாக நாம் பார்க்கிறோம். நீர் இனிமேல் எங்களோடு கூட யுத்தத்துக்கு வர வேண்டாம், மயிரிழையில் நீர் உயிர் தப்பி இருக்கிறீர், எங்களுக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேலின் விளக்காகிய நீர் அணைந்து போகாதபடிக்கு நீர் இனிமேல் எங்களோடு கூட புறப்பட வேண்டாம் என்று கூறினார். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 29 தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். தேவ விளக்கின் ஒளியிலே நடந்த தாவீதை இஸ்ரவேலர் தங்கள் விளக்காக கண்டனர். தாவீதும் தேவனுக்கு மகிமையை செலுத்தினார். இன்று நாம் கிறிஸ்துவால் விளக்குகளாக்கப்பட்டிருக்கிறோம். தாவீதை மற்றவர்கள் விளக்காய் காண்பதற்கு அவர் கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தில் நடந்தபடியினாலே, தேவரீர் நீர்தான் என் விளக்கு என்று சொன்னபடியினாலே மற்றவர்களுக்கு அவரை பார்க்கும் பொழுது அவர் விளக்காக காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வெளிச்சத்தின் இடத்திலிருந்து வெளிச்சம் பெற்ற நாம் அதனை மரக்காலால் மூடி வைக்காது ஒளி வீச வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் இயேசு வாழும் பொழுது அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல். ஆனால் நம்மில் பலரும் இருள்களாக மக்களை தடுமாற பண்ணும் பாவ போர்வையை மூடிக்கொண்டிருப்பவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்களும் விளக்குத்தான் என்று சொல்லுகிறது. ஆனால் நாம் எரியும் விளக்குகளா, அல்லது அணைந்த விளக்குகளா, அல்லது மங்கி எரியும் விளக்குகளா, அல்லது மரக்காலால் மூடப்பட்ட விளக்குகளா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 100 விளக்குகள் எரிகிற இடத்திலே 101 விளக்காக நாம் எரிந்தோம் என்று சொன்னால் நாம் எரிவதை அநேகர் அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு இருள் நிறைந்த பகுதிகளிலே, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் செல்லாத பகுதிகளிலே நாம் ஆண்டவராகிய இயேசுவை சுமந்து செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் நிச்சயமாக நம்மை ஒரு விளக்காக அவர்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாஞ்சிக்கும் பொழுது கிறிஸ்துவினிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்ற நாம், தேவரீர் நீர் என் விளக்காய் இருக்கிறீர் என்று சொல்லுகிற நாம், மற்றவர்களும் நம்மை பார்த்து நீர் எங்கள் விளக்கு என்று சொல்லுகிற ஒரு வெளிச்சத்தை அவர்களுடைய வாழ்விலே நாம் ஏற்றுகிறவர்களாக, அவர்களுடைய அந்தகார இருள்களை விரட்டுகிறவர்களாக காணப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே இந்த நாளில் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே